ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல் தியாராவும் நானும். இந்த வீடியோ வந்து ஆடி வெள்ளி அன்னைக்கு எடுத்துகிட்ருக்கேன். இது வந்து மதியம் ஒரு ஆஃப்டர்நூன் 12 o'clock போல் இருக்கும். எங்கள் வீட்டில் வந்து ஆடி வெள்ளி வந்து மாவிளக்கு போடுற பழக்கம் இருக்குது. அதனால் எனக்கு மாவிளக்கு வந்து எப்படி சூப்பராக விரிசல் இல்லாமல் போடலாம் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அம்மனுக்கு வந்து மாவிளக்கு போடுறது வந்து ரொம்ப விசேஷம்பாங்க. அதான் ஆடி வெள்ளி அன்னைக்கு போடுறது வந்து ரொம்பவே விசேஷமானது அப்படிம்பாங்க. வாங்க இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி வந்து சரி ஒரு காஃபியோ டீயோ போட்டு குடிச்சிட்டு அடுத்து வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். மணி வந்து 12 மணி போல் அன்றைக்கி இருக்கும். இப்போ எங்கள் இடையில வந்து ப்ளூ கலர் பாக்கெட்டே கிடைக்கிறதே இல்லை. இப்போ வந்து ஃபஸ்ட்டு மாவிளக்குக்கு வந்து நம்ம வந்து கரெக்டாக அந்த ஒரு டம்ளருக்கு வந்து எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு மீடியம் சைஸ் 2 விளக்கு வந்து தாராளமாக போடலாம். மீடியம் சைஸாக 2 விளக்கு போடலாம். கரெக்டாக அந்த டம்ளர் வந்து 100 இருக்கும். இதுக்கு வந்து நிறையா வந்து பச்சரிசி வந்து எடுத்திருக்கேன். நான் வந்து சாதா பச்சரிசி தான் எடுத்திருக்கேன். இதை வந்து 1 or 2 times வந்து நல்லாவே கழுவிக்கணும். கழுவிட்டு நம்ம நல்லா வந்து நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். நல்லா வந்து ஒரு 3.5-4 hours வந்து நல்லா வந்து அரிசி வந்து ஊறணும். இப்போ வந்து ஊறிடுச்சு. ஊறின அரிசி வந்து நான் வந்து 12 மணிக்கு ஊற வச்சேன். இப்போ ஒரு 3:45 போல் எடுத்து செய்ய ஆரம்பித்தேன். நான் சாயங்காலம் ஒரு 6 மணி போல் கும்பிடலாம் அப்படின்றதுனால இப்போ வந்து நல்லா அந்த அரிசியை வந்து நல்லா கழுவிட்டு இப்படி ஒரு தட்டில் போட்டு வந்து நல்லா இப்படி ஒரு ஓரமாக சாய்ச்சி வச்சிங்கன்னா இருக்கிற தண்ணிலாம் நல்லா வந்து வடிஞ்சிரும். வடிஞ்ச பிறகு நல்லா ஒரு வெள்ளை வேஷ்டி எடுத்துகிட்டு ஒரு ஃபேனுக்கு அடியில் வீட்டுக்குள்ளேயே ஃபேனுக்கு அடியில் வந்து நல்லா வந்து அரிசியை நல்லா வந்து பரப்பி விட்ருங்க. பரப்பி விட்டு ஃபேனுக்கு அடியிலே ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா வந்து காயட்டும். நல்லா வந்து தண்ணி வந்து இல்லாமல் நல்லா துப்புராக வடிச்சுக்கணும். வடிச்சிட்டு அப்புறம் தான் காய வைக்கணும். இப்போ வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்படி எடுத்து பார்த்திங்கன்னா கையில் லைட்டான ஈரப்பதம் இருக்கும். கையில் அரிசி ஒட்டினா வந்து ஒட்டணும். ஒரு லைட் ஈரப்பதம் இருக்கணும். ஈரப்பதம் இருந்துச்சுன்னா அப்படியே நம்ம எடுத்துகிட்டு போய் மிக்சியில் போட்டு நல்லாவே வந்து மையாக வந்து அரைச்சிக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா வந்து நைஸாக அரைப்பீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து விளக்கு வந்து நல்லா வலுவலுன்னு வரும். நல்லா வந்து மையாக அரைச்சிக்கலாம். ஒரு தடவை அரைச்சிட்டு அப்புறம் நல்லா சலிச்சிட்டு திருப்பி ஒரு குருணை இருந்தால் திருப்பி 1 டைம் போட்டு நல்லா அரைச்சிக்கணும். இப்படியே 2 or 3 times போட்டு நம்ம நல்லாவே வந்து அரைச்சிக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா மையாக அரைக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து நல்லாவே வந்து அரைச்சிட்டோம். அப்படி அரைக்கும் போது ஸ்பூன் எடுத்து கையில் தொட்டு பார்த்திங்கன்னா ரவை முக்கால் கூறினா கூட இருக்கக்கூடாது. பச்சரிசி மாவு நல்லா சாஃப்டாக நல்லா வலுவலுன்னு இருக்கணும். அந்த அளவுக்கு வந்து அரைச்சாச்சு. இப்போ நான் தாம்பாள தட்டு எடுத்துக்கிறேன். இந்த தட்டிலே தான் சாமிக்கு அப்படியே விளக்கு ஏற்ற போகிறதுனால அந்த தட்டே எடுத்துக்கிட்டேன். எடுத்துகிட்டு இதில் நல்லா வந்து இருக்கிறதுலே இந்த சலிக்கிற கண்ணில் இருக்கிறதுலே கடைசி ரொம்ப குட்டி கண்ணாக இருக்கும். அந்த கண் வச்சு சலிங்க. அப்போ தான் இப்படி நைஸாக வரும். நல்லாவே நம்ம சலிச்சிட்டு இதுக்கு வந்து மண்டை வெல்லம் தான் சேர்க்க போகிறோம். மண்டை வெல்லம் தான் சேர்க்கணும். சரி நாட்டு சர்க்கரை ஜீனிலாம் சேர்ப்பாங்க. நாங்கள் வந்து மண்டை வெல்லம் தான் சேர்க்குறோம் இன்றைக்கி. இந்த மண்டை வெல்லத்தை வந்து நல்லா வந்து கட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து எவ்வளோ அரிசி எடுத்தோமோ அவ்வளோக்கு ஈக்குவலாக மண்டை வெல்லம் போடுங்க. நான் இதில் வந்து அரை டம்ளர் இருக்க மாதிரி காமிக்கிறேன். ஆனால் எடுத்தது வந்து ஃபுல்லாக ஒரு டம்ளர் ஃபுல்லாக தான் எடுத்தேன். 1க்கு 1 தான் கரெக்டான அளவு. அதை அந்த மிக்சியில் அந்த மாவோடையே சேர்த்து போட்டு நல்லா வந்து மையாக அதையுமே நல்லாவே அரைச்சிக்கலாம். இப்படி பிடிக்க வரணும். இதுதான் வந்து இந்த மாவோட வந்து பதம். இப்போ நம்ம நல்லா அரைச்சாச்சு. அரைச்சிட்டு வந்து நம்ம தாம்பாளத்தட்டில் வந்து கொட்டிட்டு நம்ம வந்து விளக்கு வந்து பிடிக்க ஆரம்பிக்கலாம். அவ்வளோதான். எல்லாம் 2 நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா கைட்டை நல்லாவே நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சிருப்போம். இருந்தாலும் கைட்டையுமே நல்லா பெசரி விட்டுடலாம். சப்பாத்தி மாவு பண்ணிடுற மாதிரி நல்லா பெசரி விட்டுட்டு அடுத்து நம்ம இதே 2 பாகமாக பிரிச்சுட்டு 2 விளக்காக வந்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் விரிசல் பத்தலை அப்படின்னா லைட்டாக தண்ணி தொளிச்சு பிணைஞ்சிங்கன்னா வந்து கரெக்டாக இருக்கும். ரொம்ப நம்மளுக்கு விரிசல் ஆகாதுன்னா வந்து தண்ணி தேவைப்படுற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா சுடு தண்ணியில் லைட்டாக பச்சை தண்ணி லைட்டாக ஒரு ஸ்பூன் அந்த மாதிரி வந்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து 2 டிவைடாக வந்து பிரிச்சுக்கிட்டாச்சு. சில பேர் ஒரு விளக்காக கூட போடுவாங்க. நாங்கள் வந்து 2 விளக்காக தான் போடுவோம். இப்போ வந்து 2 நல்லா வந்து பிரிச்சுட்டு கைட்டு நல்லா விளக்கு பிடிப்போம்ல அந்த மாதிரி நல்லா விளக்க பிடிச்சிட்டு நடுவில் நல்லா குழி மாதிரி வச்சு விளக்கு சேஃபுக்கு வந்து நீங்கள் அழகாக அமுத்தி வந்து பிடிச்சிக்கிற வேண்டியதான். பிடிச்சிங்கன்னா வந்து இலகக்கூடாது. நீங்கள் வந்து மிக்சியில் போட்டு அடிச்சிட்டிங்கன்னா வந்து இலகாது. சில வீட்டில் வந்து இலகாமல் நல்லா விரிசல் இல்லாமல் வந்து அழகாகவே வரும். இப்போ நம்ம வந்து 2 விளக்கையுமே வந்து பிடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து சாமிக்கு வந்து விளக்கு வந்து ஏற்றிட வேண்டியதான். இதை எனக்கு செஞ்சு முடிக்கவே மணி வந்து ஆயிடுச்சு. பார்த்தீங்களா சூப்பராக வந்து மாவிளக்கு எப்படி ஜம்முன்னு இலகாமல் சூப்பராக விரிசல் இல்லாமல் அழகாக இருக்குது. அந்த இடத்துல உங்களுக்கு விரிசல் இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா தண்ணி வச்சு நல்லா அவங்களுக்குள்ளே தேய்ச்சி விட்டிங்கனாலே வந்து அந்த விரிசல் வந்து நல்லா மறைஞ்சிரும். அவ்வளோதான். இப்போ நான் வந்து ஒரு மணப்பலகையில் வந்து கோலம் போட்டுக்கிறேன். இது வந்து குத்துவிளக்கு வைக்கிறதுக்குன்னே செஞ்சு வாங்கினோம். இப்போ கோலம் போட்டுட்டு நல்லா விளக்கு எடுத்து வச்சுக்கிற வேண்டியதான். அடுத்து வந்து மாவிளக்குக்கு வந்து சந்தன குங்குமம் தொட்டு வச்சிட வேண்டியதான். சந்தன குங்குமம் வந்து 4 பக்கம் நல்லா தொட்டு வச்சுட்டு
நல்லா அழகாக இப்படி அப்படியே கொஞ்சம் கூட இலகாமல் வந்து சூப்பராக வந்து நிற்கிது. பார்த்திங்களா, விரிசலுமே இல்லை. ஆனால் எவ்வளோ குழிவாக இருக்குது பார்த்திங்களா. நம்ம நல்லா 2 ஸ்பூன் நெய் கூட தாராளமாக ஊற்றலாம். எப்படி சூப்பராக வந்திருக்கு. இதுக்கு நல்லா வந்து பூலாக போட்டு அன்றைக்கி வந்து பிரசாதம் வந்து வெத்தலை பாக்கு பழம் மட்டும்தான் வச்சிடணும். வச்சுட்டு விளக்கு வந்து ஏற்றிட வேண்டியதான். நல்லா நெய் வந்து நல்லா குழிவாக இருந்தால் தான் வந்து விளக்கு வந்து ரொம்ப நேரம் வந்து நம்ம சாமியெல்லாம் கும்பிட்டு முடித்து அடுத்து ஒரு 1 ஹவர் கூட விளக்கு வந்து எரியும். அதனால் நல்லா குழிவாக இருக்க மாதிரி வச்சுக்கிட்டோம். இப்போ வந்து விளக்கு வந்து ஏற்றியாச்சு. நான் செஞ்சு தான் 5 மணிக்கு செஞ்சு முடிச்சிட்டேன். 6 மணிக்கு விளக்கு ஏற்றின தண்டிக்குமே வந்து நல்லா இலகாமல் சில விளக்கெல்லாம் வைக்க அப்படி இலகிக்கிட்டே வரும். மாவிளக்கு வந்து இலகக்கூடாது. எப்படி பிடிச்சோமோ அப்படியே இருக்கணும். அதுதான் அதோட வந்து பதம். இப்போ வந்து சூப்பராக வந்து விளக்கு ஏற்றி அன்றைக்கி சாமி கும்பிட்டாச்சு. நீங்களும் இந்த மாதிரி வந்து மாவிளக்கு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஆடி வெள்ளி அன்றைக்கி வந்து இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.